மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குற அத்தனை பேருக்கு தெரியும். அஜித்தாக்கள் இந்த காரில் போயிட்டு, தளபதியோட காரில் போயிட்டு மறித்து நியாயம்லாம் கேட்டாங்கல்ல. அப்போதெல்லாம் செமகானில் நான் பேசியிருந்தேன் ஒரு வீடியோவில். அந்த வீடியோ கூட நான் சைடில் போடுறேன். அந்த வீடியோவில் நான் ஒரு சில விஷயங்கள் பேசும்போது, மரியாதையாக பேசும்போது, நிறையா அஜித்தாக்களோட பக்கத்தில் இருப்பாங்கல்ல, அவங்களோட ஆதரவாளர்களாக இருப்பாங்கல்ல, அவங்கள ஒரு சில பேர் எனக்கு கால் பண்ணி, ப்ரோ நீங்கள் மரியாதையாக பேசுனீங்க, ஃபைன், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இவங்க பிரச்சனை வேறு ப்ரோ, தூத்துக்குடியில் இவங்களுக்கு நடக்கிற அநீதி வேறு, அதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும், அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இவங்க காரில் போய் மறிச்சதை தான் பார்க்குறீங்க, ஆனால் பின்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லி எனக்கு உங்கள் மேலே வருத்தம் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வருத்தம்லாம் பட்டாங்க. அந்த சமயத்தில் அவங்கள்ட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ப்ரோ கண்டிப்பாக உங்கள் வருத்தத்தை நான் மதிக்கிறேன், ஆனால் வேட்பாளர் தேர்வுக்கு அப்புறம் இந்த சப்ஜெக்டை பற்றி நான் மறுபடியும் பேசுவேன், எழுதி வச்சுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னேன். ஏன் பேசுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க ஒன்று பண்ணுவாங்க, அதனால் நான் மறுபடியும் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். இப்போ நான் மறுபடியும் பேச போகிறேன். அந்த ப்ரோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட தான் பேச போகிறேன். ஏன்னா அன்னைக்கு தனிப்பட்ட முறையில் நம்மளால் அவ்வளோ பேச முடியாது. ஒரு காணொலி மூலமாக இந்த தாவேக்கால பயணிக்கிற 3 லட்சம் நிர்வாகிகள்கிட்ட இந்த வீடியோவில் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா பேசணும்னு நினைக்கிறேன்? ஒரு கிளாரிட்டியோட நம்ம தாவேக்கால பயணித்தோம்னு வைங்களேன், ரொம்ப பக்காவாக இருக்கும். கிளாரிட்டி இல்லாமல் நம்ம பயணித்தோம்னா இந்த மாதிரி சில விஷயத்துக்குள்ளெல்லாம் மாட்டிப்போம். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். அஜித்தாக்கள் அவங்களோட விஷயத்தில் இவங்க திமுகவோட கைக்கூலியே ஓயிலாம் நான் கத்த போகிறதில்ல. இவங்களோட அந்த ஜேர்னியை நான் எடுத்து பார்த்தா 2 விஷயங்கள் சரியாக பண்ணியிருக்காங்க, 3 விஷயங்கள் தப்பாக பண்ணியிருக்காங்க. 2 விஷயங்கள் தப்பாக பண்ணி முடிச்சுட்டாங்க, ப்ரூவ் ஆயிடுச்சு. 3வது ஒரு விஷயம் திமுகவில் ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல, கூடிய சீக்கிரம் அதுவும் தப்பாகும். ஒன்பே ஒன்றா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க ஆரம்பிக்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போது தாவேக்கால ஒரு 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இருக்காங்க. இந்த 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளில் குறைஞ்சபட்சம் நம்மளுடைய மாவட்ட செயலாளர்கள் நிறையா பேர் இப்போ எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்கிறாங்க. இப்போ அடுத்தடுத்து உள்ளாட்சி தேர்தல்கள், நகராட்சி, மாநகராட்சி தேர்தல்லாம் நடக்கும்போது இந்த 3 லட்சம் நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, இந்த 3 லட்சம் நிர்வாகிகள் ஒரு வார்டு கவுன்சிலர் நிற்பாங்க, ஒரு பகுதி செயலாளராக இருந்தவர் ஒரு வார்டு கவுன்சிலர் நிற்பார். இன்னும் கொஞ்சம் பல பகுதிகளை கண்ட்ரோல் பண்ண ஒரு தொகுதி பொறுப்பாளர் யாராவது ஒருத்தர் இருந்தார்னா அவர் அந்த தொகுதியோட மேயராக நிற்பார். ஸோ நம்ம கட்சியோட நிர்வாகிகள் தான் அரசோட கட்டமைப்புக்குள்ளே போகிறாங்க, நம்ம கட்சியோட நிர்வாகிகள் தான் வாரிய பதவிகளுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி நம்ம நிர்வாகத்துக்கு வந்தால் நம்ம கட்சியில் இவ்வளோ நாள் உழைச்ச அத்தனை பேருமே அரசோட ஏதோ ஒரு இடத்துல ஒரு மக்கள் பிரதிநிதியாக வேலை செய்கிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. இதனால தான் ஒரு கட்சியில் நம்ம ஒரு தொண்டர்களாக இருப்போம், அவங்களாம் ஒரு கட்சியில் இறங்கி வேலை செய்கிறது, நம்ம இன்னும் கொஞ்சம் தளபதியோட நிர்வாகத்தில் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இறங்கி வேலை செய்கிறாங்க. ஆனால் அந்த இறங்கி வேலை செய்கிற அத்தனை பேரும் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, பொருளாதார சுதந்திரம் இல்லாமல் அரசியல் கட்சியில் பயணிக்கிறாங்க. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக பிரதானமான பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அஜித்தாக்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதார சுதந்திரம்லாம் இவங்கள்ட்ட இருக்குது, இருந்தும் இவங்க அந்த தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு புரியலப்பா நீ சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது உங்களோட குடும்பத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் குடும்ப செலவுகள் அத்தனையுமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மக்கள் சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் வருது. நீங்கள் மக்கள் சேவை செய்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா, ஒரு அரசியல் கட்சியில் பயணிக்க போகிறீங்கனாவே கொஞ்சம் செலவாகும். ஏன் செலவாகும்னா, இப்போ நீங்கள் போகிற பெட்ரோலு, அங்கே போய் 4 பேர்ட்ட சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க, ஏதோ சின்ன சின்ன செலவுகள் வரும். உங்கள் தொகுதியில் ஏதோ ஒரு விஷயத்தை, அதாவது நம்ம வார்டுக்குள்ளே ஏதோ ஒரு வேட்பாளர் வராருனா வரவேற்பு கொடுப்போம், நம்ம தலைவர் வராருனா அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுப்போம், நம்மளுடைய பொதுச்செயலாளர் வராருனா அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு கட்சியோட நிகழ்வுகள் அத்தனை போய் பங்கேற்போம். சில விஷயங்களை நம்ம சுவரொட்டி வச்சு ஒட்டுவோம். அந்த மாதிரி ஒரு கட்சியில் பயணிக்க போகிறோம்னா ஒரு செலவு அப்படிங்கிறது இங்கே இருக்குது. பொருளாதார சுதந்திரம் இல்லாமல் மக்கள் பணியை நோக்கி நகர்றவங்க பண்ணுற மிக முக்கியமான தப்பு இதுவாக தான் இருக்கும். இப்போ நம்மள அத்தனை பேர் என்ன பண்ணிட்டு இருப்போம்னா, நம்மளுடைய நேரத்தை கொடுத்து பணமாக மாற்றிட்டு இருப்போம். நம்மள்கிட்ட வேறு எந்த காசு இருக்காது, பெரிய கோடிகள்லாம் நம்மள்கிட்ட இருக்காது. நம்ம தலைவர் விஜய் அவர்கள் நான் முன்னாடி சொன்னபடி ஒரு எழுதப்படாத விதி ஒன்று விதிக்கிறார். உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, கடுமையாக உள்ள தன்னிறைவு பொருளாதாரம் அடைஞ்சிட்டு நீ இங்கே வா, அது வரைக்கும் வராத அப்படிங்கிற விஷயத்த தலைவர் விஜய் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார். ஏன்னா பொருளாதாரம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இங்கே நீ சுரண்ட மாட்ட, பொருளாதாரம் உங்ககிட்ட இல்லைனா இங்கே சுரண்டுவேன், இங்கே சுரண்டினா என்னோட நிர்வாகத்தில் உன்னால் இருக்க முடியாது, லாங் டைமாக உன்னால் தாவேக்கால பயணிக்க முடியாது, ஷார்ட் டைமில் உன்னோட அந்த கெரியர் பார்த்தீங்கன்னா தாவேக்கால முடிஞ்சு போயிடும். பொருளாதார சுதந்திரம் மஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கட்சி தொடர்ச்சியாக சொல்கிறதுக்கான காரணம் மறைமுகமாக சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பொருளாதார சுதந்திரம் இல்லாமல் ஒரு கட்சியில் பயணிக்க முடியாது. அஜித்தாக்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதார சுதந்திரம்லாம் இருக்குது, இருந்தும் இவங்க தாவேக்கால தலைவர் விஜய் அவரோட விஷனரியை அவங்க அமல்படுத்துறதுக்காண்டி அவங்களோட தொகுதிகளில் கடுமையாக உழைச்சாங்க, வேலை பார்த்தாங்க, மாற்று கருத்தே கிடையாது. எதற்காண்டி வேலை பார்த்தாங்க, ஏன் வேலை பார்த்தாங்கங்கிற போதான் இங்கே பெரிய மிஸ்டேக் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அவங்க வேலை செஞ்ச பாயிண்ட் எல்லாமே நான் அக்ரி பண்ணிக்கிறேன். அவங்க வேலை செஞ்சு தளபதி ஜெயிச்சார்னா அது பாசிட்டிவ்ங்க, நம்ம அத்தனை பேரும் அதான் எதிர்பார்ப்போம். அவங்க வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணும்போது காரம் மறைக்கிறாங்க.
காரம் மறைச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணுறாங்க, ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. தளபதி வந்து கடந்து போயிடுறாரு. ஏன் கடந்து போகிறாருன்னா, இப்போ கட்சியில் உள்கட்சி பிரச்சனையில் காரம் மறைச்சவங்களை நம்ம கூப்பிட்டு பேசணும்னா, உள்கட்சி பிரச்சனைனா தளபதியோட காரம் மறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தவறான முன்னுதாரணம் உருவாகிரும். அந்த முன்னுதாரணம் உருவாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த விஷயத்தை அவர் கடந்து போகிறாரு. இப்போ ஒரு உள்கட்சி பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு தளபதிட்ட போய் நான் கொண்டு போய் சேர்க்கறதுக்காண்டி தான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அஜிதாக்கள். ஆனால் இங்கே ஒரு விஷயத்த நம்ம கட்சியோட நிர்வாகிகள் அத்தனை பேருமே புரிஞ்சுக்கணும். என்ன தெரியுமா, இப்போ நீங்கள் வந்து ஒரு தொகுதியோட மிக முக்கியமான ஒரு வார்டோட செயலாளராக இருக்கீங்க. நீங்கள் உங்கள் பகுதி செயலாளர், அவருக்கு அரசியல் தெரியாமல் இருக்கலாம், அவருக்கு வந்து எதுவுமே புரியாமல் இருக்கலாம். ஆனால் வேறு வழி இல்லைங்க, உங்களுக்கு மேலே அவர் தான் இருக்கார். அவரை நீங்கள் அங்கீகரித்து தான் ஆகணும், அவருக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து தான் ஆகணும். அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த தொகுதி பொறுப்பாளர் இருப்பார்ல, அவர் கீழே தான் அவர் செயல்படுவார். அந்த தொகுதி பொறுப்பாளர் மாவட்ட செயலர் கீழே செயல்படுவார். ஸோ மாவட்ட செயலர் உங்களுக்கு பிடிக்கல, ஏன்னா தளபதியால் நியமிக்கப்பட்டவர், அவரை நீங்கள் அங்கீகரிக்கணும், அவரோட கருத்துக்கு நீங்கள் வந்து பதில் கருத்து சொல்லணும். அவர் ஒரு உத்தரவு போட்டார்னா அந்த உத்தரவை செயல்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் உங்களால் நீங்கள் பிடிக்கலன்னு ஒரு இடம் சொல்கிறீங்கல்ல, அந்த இடத்துல ஒருத்தர் இருக்கார்ல, அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு உங்களால் வர முடியும். ஆனால் அஜித்தாக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தப்பு பண்ணிட்டாங்க, இவங்களை மதிக்காமல் இருக்காங்க, அங்கீகாரம் கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வைங்களேன் ஒரு பேச்சுக்கு. அதை அவங்க என்ன பண்ணுனா, இல்லை நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், என்ன பிரச்சனை நம்மள்ட்ட இருக்குன்னா, நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய டிஎம்கே பேக்ரவுண்ட் தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. நமக்கு வந்து ஒரு மாவட்ட செயலர் பொறுப்பு வந்து அவங்க கொடுக்காத காரணம், பின்னாடி இருக்கக்கூடிய டிஎம்கேல நம்ம விலை போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம தப்பாக நினச்சிக்கிறாங்க. அது தப்பு, நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த தேர்தலில் உங்களுக்கு மாவட்ட செயலரை கொடுக்கலனா கூட நம்ம கட்சியில் தொடர்ச்சியாக பயணித்து நம்ம தலைவர் வந்து யாரை மாவட்ட செயலராக போட்டிருக்காரோ அவர் சொல்கிற உத்தரவுகள் அத்தனையுமே செயல்படுத்திக்கிட்டு, இல்லைங்க நீங்கள் நினைக்கிறபடி கிடையாதுங்க அப்படிங்கிறத தலைமைக்கு தொடர்ச்சியாக ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. தலைமைக்கு இவங்க வந்து ப்ரூவ் பண்ணாமல் இவங்க டக்குன்னு காரு முன்னாடி வந்து நின்று நியாயம் கேட்டது, நான் வேலை செஞ்சுருக்கேன் எனக்கு மரியாதை கொடுங்கன்னு கேட்டது. இப்போ நம்ம என்ன யோசிப்போம்னா, தளபதி ஜெயிக்கணும், தளபதிக்கு அதிகாரம் அப்படிங்கிறத நம்ம அத்தனை பேரும் யோசிக்கிறோம். தனக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி காரம் மறைக்கிறாங்க. நாளைக்கு வேட்பாளர் வந்து இவங்களோட ஃபோட்டோ இல்லைனா அடுத்து என்ன பண்ணுவாங்க? ஒருவேளை நம்ம ஆட்சிக்கு வந்து அமைச்சர் கொடுக்கலன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க? சரி, அடுத்த 5 வருஷம் ஏதோ ஒரு ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அடுத்த எம்எல்ஏ சீட்டு வேற ஆள் கொடுக்கலாம்னு நினைக்கும் போது அப்போ இவங்களுக்கு கொடுக்கலாம், இவங்க என்ன பண்ணுவாங்க? தனக்கு அங்கீகாரம் கிடைக்கலனா இவங்க கிளர்ச்சி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை இவங்க வந்து உருவாக்கிட்டாங்க. இது என்ன பொறுத்தவரையும் தப்புங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம கட்சியில் 234 தொகுதியில் சராசரியாக சொல்லப்போனால் இப்போ ஒரு தொகுதி ரிஜெக்ட் ஆகிடுச்சு. 233 தொகுதியில் கேண்டிடேட் இருக்காங்க. இந்த 233 தொகுதியில் வேறு சில பேர் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்பட்டிருப்பாங்களா மாட்டாங்களா? அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் அவங்க கிளர்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, இல்லை தளபதிக்காண்டி வேலை பார்த்துட்டு இருக்காங்களா? இங்கே என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கட்சி கொடுக்கலனா கட்சி உங்களை தப்பானதுக்கு இதுன்னு கூட வச்சுக்கலாமே, அல்லது உங்களுடைய பலத்தை கட்சி வந்து புரிஞ்சுக்கலான்னு கூட வச்சுக்கலாமே. அந்த பலத்தை ப்ரூவ் பண்ணுறது, உங்களுடைய பார்வையை மாற்றுறது உங்கள் வேலையாக இருக்கும். ஆனால் நீங்கள் கிளர்ச்சி பண்ணீங்கன்னு வைங்களேன், நீங்கள் உண்மைக்குமே தப்பான ஆள் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஏன்னா காரம் மறைச்சாங்க, அடுத்து போய்ட்டு தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டாங்க, தொடர்ச்சியான நெகட்டிவிட்டி செய்தியை கட்சியை நோக்கி பரப்புனாங்க. என்ன காரணம்? இவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரே காரணம் தான், வேறு எந்த காரணமும் இல்லை. இப்போ மூணாவது அடுத்த விஷயம் போவோம். இப்போ உதாரணத்துக்கு எல்லாம் பண்ணிட்டாங்க, பண்ணி முடித்த பிறகு இவங்க ஒரு ட்வீட் போட்டாங்க. என்ன போட்டாங்க? இந்த மாதிரி வந்து நான் வேறு எந்த கட்சியிலுமே நான் போக மாட்டேங்க, எனக்கு என்றைக்குமே தளபதி தான் அப்படின்னு சொல்லி போன வருஷம் டிசம்பர் மாதம் போட்டாங்க. ஓகேங்க, ஏதோ ஆர்வத்தில் பண்ணிட்டாங்க, எல்லாருமே புதுசாக நம்ம அரசியலுக்கு ஏதோ செஞ்சுட்டாங்க. ஓகே, இனிமேல் அவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தாவேக்கா கண்டி உழைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது வேட்பாளர் தேர்வு அப்படிங்கிற விஷயம் வருதுங்க. வேட்பாளராக இவங்களை அறிவிக்கலை, வேற ஒருத்தர் அந்த தொகுதியில் வேட்பாளராக போடுறார். நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும்? எனக்கு மாவட்ட செயலர் கொடுக்காத காரணம் திமுக பேக்ரவுண்ட் நினச்சிங்கல்ல, இன்னைக்கு தாவேக்காக்கு ஒரு வேட்பாளர் போட்டிருக்கீங்கல்ல, எனக்கான வேட்பாளர் நான் வந்து இல்லைங்க, ஆனால் என்னை நீங்கள் சந்தேகப்பட்டீங்கல்ல, என்னை நீங்கள் சந்தேகப்படக்கூடாது, நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், அங்கே இருக்கிறவரை வெற்றி பெறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன். எங்கள் அண்ணன் திமுகவில் இருந்தாலும் எங்கள் அண்ணன் ஒரு வேட்பாளர் ஜெயிக்கிறது வேலை வைப்பார்ல, நான் தாவேக்கா வேட்பாளர் ஜெயிக்கிறதுக்கு வேலை வைப்பேன். ஏன்னா எனக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை, இந்த எலெக்ஷனில் நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு அதிகாரத்தில் ஒரு கட்சி உட்காரக்கூடாதுன்னு நீங்கள் கங்கணம் கட்டு வேலை பார்த்தாவே எல்லாருமே உங்களை டவுட் பண்ண மாட்டாங்க. இல்லைப்பா, அந்த பொண்ணோட அண்ணன் வேணால் திமுகவில் இருக்கலாம், ஆனால் அந்த பொண்ணு தாவேக்கா ஜெயிக்கணுங்கிறதுக்காண்டி வேலை பார்த்துட்டு இருக்கு, அப்போ அந்த பொண்ணை நம்ம சந்தேகப்படக்கூடாதுங்க. ஏன்னா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ அப்படிங்கிற அதிகாரத்தை திமுகலேருந்து புடுங்கிறதுக்கு அந்த பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அது திமுகவோட ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த வேட்பாளராக இவங்க அறிவிக்கப்படாமல் வேற ஒருத்தர் அறிவிக்கப்படும் போது அந்த வேட்பாளருக்கு இவங்க வேலை பார்த்துருந்தா இவங்க மேலே இவங்க சொல்கிறபடி இவங்க உழைச்சி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, அது எல்லாமே இங்கே ப்ரூவ் ஆகிருக்கும். நம்ம தலைமை இவங்கள சந்தேகப்பட்டவங்க, இவங்க கரெக்டாக இருக்காங்க, இவங்களை பற்றி நம்ம டவுட் பட தேவையில்லைங்க
இவங்களுக்கு அடுத்தடுத்த அதிகாரங்கள் நம்ம கொடுக்கலாம், ஏன்னா இவங்க உழைக்கிறாங்க அப்படிங்கிற டிசிஷன் மேக்கிங் வரும். ஒன்று தலைமை தப்பாக இருக்கலாம், இல்லை நீங்கள் தப்பாக இருக்கலாம். நீங்கள் தப்பாக இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கணும். தலைமை தப்பாக இருந்தாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் காத்திருக்கணும். இதைத்தான் நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன். காத்திருக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லைங்க நான் கிளர்ச்சி பண்ணுவேன், நான் சண்டை செய்வேன் அப்படின்னு போகும்போது எலெக்ஷனுக்கு 10 நாள் முன்னாடி நீங்கள் கட்சி மாறுறீங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் திமுகவுக்கு போகாமல் நீங்கள் அதிமுக கூட போயிருக்கலாம். ஏன்னா உங்களை அத்தனை பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, திமுகவோட கைக்கூலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எலெக்ஷனுக்கு 10 நாள் முன்னாடி திமுக மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டு இல்லைங்க எனக்கு அங்கீகாரம் கிடைக்கலனா யார் நம்புவா அந்த ஸ்டேட்மெண்ட்டை? இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது, இவ்வளோ பாதை இருக்குது, கட்டுப்படணும். ஒரு பக்கம் நீங்கள் வேலை செய்யணும், ஒரு பக்கம் வேட்பாளருக்கு வேலை செய்யணும். எலெக்ஷனுக்கு 10 நாள் முன்னாடி தளபதிக்காண்டி உண்மையாக இருந்தீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுருப்பீங்களா? உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலங்க, நாங்கள் ஒத்துக்கிறேன். உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காண்டி தளபதிக்கு அதிகாரம் கிடைக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, இங்கே தான் உங்கள் மேலே நிறையா பேர் மன வருத்தம் ஏற்படுது. எனக்கு உங்கள் மேலே கோவம்லாம் கிடையாதுங்க, எனக்கு உங்கள் மேலே மன வருத்தம் ஏற்படுது. கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமே, ஏன் அவசரப்படுறீங்க அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் தான் வருதே தவிர வேறு எந்த விஷயமும் கிடையாது. ஸோ தாவேக்கால நீங்கள் பயணிக்க போகிறீங்கன்னா பொருளாதார சுதந்திரம் மஸ்ட்டுங்க, இல்லைனா ரொம்ப நாள் பயணிக்க முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, உங்களுக்கு ஒரு கேடர் ஒரு தலைவர் உங்களுக்கு மேலே ஒருத்தர் இருப்பார்ல, அவர் உங்களுக்கு பிடிக்கலாட்டியும் தயவு செய்து பொறுமையாக இருந்து அவருக்கு கீழே நீங்கள் பணி செய்யுங்க. உங்களுக்கான காலத்தை இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதற்கான தகுதிகளையும் திறமையும் வளர்த்துங்க. 3வது, உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கலை தாவேக்கால அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செய்து கிளர்ச்சி பண்ணாமல் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு நடக்க வேண்டியது நிச்சயமாக தாவேக்கால நடக்கும். பொதுமக்களோட முகமாக அந்த பகுதியில் மாறுங்க. அந்த பகுதியில் தாவேக்கானா இவர்கிட்ட தாங்க போகணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்களோட செல்வாக்கு உங்கள் பக்கத்தில் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா நம்ம தலைமையில் கடவுளே நினைச்சாலும் உங்களுக்கான வாய்ப்பை தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. கட்சியோட தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆதரவு, பொதுமக்கள் மத்தியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு மட்டுமே உங்களை அடுத்த கட்டம் தாவேக்கால கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, ஸோ அஜித்தாக்கள் பார்த்தீங்கன்னா திமுகவில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ திமுகவில் இவங்களுக்குன்னு ஒரு இடத்த திமுகவில் கிரியேட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டங்க. வாடிச்சலராக மாறணும்னு நினச்சாங்கன்னா அங்கே 10 பேர் இருப்பாங்க, பகுதிக்கு போகணுன்னா அங்கே 10 பேர் இருப்பாங்க, தொகுதிக்கு போகணுன்னா அங்கே 10 பேர் இருப்பாங்க, சரி மகளிர் அணின்னு போகலான்னா அங்கே 10 பேர் இருப்பாங்க, பேச்சாளராக போகலான்னா அங்கே ஒரு 100 பேர் இருப்பாங்க. இவங்களுக்கான ஒரு பொசிஷனை திமுகவில் இவங்க கிரியேட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படி செய்ய போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எங்கிருந்தாலும் வாழ்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.